சரி, ஓகே. அடுத்து நான் வந்துமா, நீங்க வந்து ஒரிஜினல் வெங்கலம் சர்டிஃபிகேஷன் சொன்னீங்கல்ல. ஆமா. இந்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் வெங்கலம் சர்டிஃபிகேஷன். ஓகே. நம்ம தங்கம் வாங்க போகும்போது சுத்தமா பத்து தானே வாங்குறோம். ஆமா ஆமா. அதுல கலப்படம் இருந்தா நம்ம ஒத்துக்குவோமா? இல்ல இல்ல. ஒத்துக்க மாட்டோம். ஒத்துக்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி தான் வெங்கலமும் நம்ம சாப்பாடு செய்யும்போது இதுல வந்து 15%ல இருந்து 20% வந்து ஈயம் இருக்கணும். அதாவது இதுதான் ஈய செம்புன்னு சொல்றோம்ல, இந்த ஈயம் இதுல இருக்கணும். அது வந்து இருக்கா இல்லையான்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்ன டவுட் இருக்கும், இதை 15% சேர்த்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்ப என்ன பண்ணிட்டோம்னா சர்டிபிகேட்டோட கொடுத்துட்டோம். இதுல உள்ளுக்குள்ள எவ்வளோ செம்பு இருக்கு, அதாவது காப்பர் எவ்வளோ இருக்கு, இந்த ஈயம் எவ்வளோ இருக்கு அப்படின்றத வந்து நாங்க சர்டிபிகேட்டோட கொடுத்துடுறோம். இந்த பாத்திரத்தங்களை எல்லாத்தையுமே டெஸ்ட்டுக்கு அனுப்பி அதுக்கு சர்டிபிகேட்டோட கொடுத்துடுறோம். ஸோ அப்போ பியூரிட்டியோட அதை நாங்கள் வாங்க முடியுது. எந்த ஒரு கலப்படமும் இதில் பண்ண முடியாது. ஓகே 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 ஓகே. இது நல்ல நம்ம இது இந்த வெங்கலத்துல சாப்பிட்றதுனால நல்ல நம்ம உடம்புக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதுல பலன் கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. நாணியோட ஒரு செட்டு இந்த மாதிரி இருக்குல்ல நம்ம கிட்ட. ஆமா 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 ஆமா. நாணியோட இது இருக்கு, நாணியோட செட்டு. இது அதே மாதிரி பண்ணியாச்சு இல்லை இப்போ நம்ம. ஸோ எங்க பாட்டி கிட்ட ஒரு செட்டு இருந்தது. அதே மாதிரி எங்கள் அப்பாவோட அம்மா, அதாவது என்னுடைய தாதி, அவங்க கிட்டேயும் இதே மாதிரி ஒரு ஃபுல் செட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் ரீமாடல் பண்ணியிருக்கோம் இதை. ஸோ இது வண்டர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இப்போது நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு லாஸ்ட் டைமுக்கும் இந்த தடவைக்கும்? ஆமாம், கலெக்ஷன் இந்த வட்டம் ஜாஸ்தி இருக்குது, நிறைய இருக்குது.